தற்போது கிடைத்த அண்மை செய்தி. விஜய் விளக்கம் அளிக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நேரிடும் என்றும் ஆர்டிஐ செல்வம் தகவல். தவிக மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி கடிதம். இது தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணி தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி. தவிக மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி இந்த கடிதம் தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தனது கொடியை அறிமுகப்படுத்தி இருந்தார். அந்த கொடியில் 2 யானைகள் அதில் சின்னமாக இருந்தது. அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னமாக அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்கிறது. அதனை விஜயுடைய கட்சி கொடியில் இடம்பெற்றிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரும் கருத்தை பதிவு செய்திருந்தார். தலைமையிடம் முடிவு செய்து இது தொடர்பாக நாங்கள் விளக்கம் அளிப்போம் என்றும் அவர் அளித்திருந்தார். இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் நடிகர் விஜயுடைய கட்சிக்கு அங்கீகாரம் என்பது வழங்கியிருந்தது. இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு விளக்கம் கேட்டு சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம் என்பவர் ஒரு சட்ட நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் யானை சின்னம் பதித்த கொடியால் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த மாநாட்டை தடை விதிக்க வேண்டும். இந்த யானை சின்னம் பதிக்கப்பட்ட அந்த கொடி குறித்த உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸை, சட்ட நோட்டீஸை அவர் நடிகர் விஜய்க்கு அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்காத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர இருப்பதாகவும் அந்த சட்ட நோட்டீஸில் அவர் அளித்திருக்கிறார். 7 நாட்களுக்குள் இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று ஆர்டிஐ செல்வம் நடிகர் விஜய்க்கு சட்ட நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். தங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி சுப்பிரமணியன்.